மகா உன்னதங்களில் வீற்றிருந்து மனுமக்களை கண்ணோக்கி பார்க்கிற எங்கள் அன்புள்ள நல்ல ஆண்டவரே, மீண்டும் எங்களை நல்ல இரவு நித்திரையிலிருந்து விழிக்கச் செய்து உம்முடைய சமூகத்தில் இந்த வெள்ளிக்கிழமையின் காலையின் பொழுதை காண்பதற்கு எங்களுடைய கண்களுக்கு நல்லதொரு வெளிச்சத்தை கொடுத்த தயவிற்காக உம்மை துதிக்கிறோம். உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். இந்த நாளின் சத்தியத்தின் பாதையிலே எங்களுக்கு நல்ல ஆண்டவரே வாக்குகளை நீர் கொடுத்து அந்த சத்தியத்திலே நாங்கள் நடப்பதற்கான பலத்தை எங்களுக்கு தாரும். வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை, சமாதானம், சந்தோஷம் தங்கியிருந்து பாதுகாத்து கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த வெள்ளிக்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்து, இன்றைக்கு ஆயத்த நாள், பரிசுத்த நாளுக்குண்டான ஆயத்தங்களை நாம் இந்த நாளிலே செய்து முடிக்கும்படி உங்களை அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இன்றைக்கு வேதாகமத்தில் சில சத்திய வார்த்தைகளை நாம் நன்றாக அறிய வேண்டும். அதை அறிந்தால் மாத்திரமே அந்த வாக்கியங்களின் பொருள் என்ன என்பதை நாம் உணர முடியும். வெறுமனே அதை வாசித்து போனால், அதை குறித்து அறியவில்லை என்றால், அந்த வசனத்திற்கேற்ற விசுவாசத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. அநேக வார்த்தைகள் உண்டு. அவைகளில் ஒன்று என்னவென்றால், ரோமர் 13வது அதிகாரம் 9வது வசனம். ஆண்டவர் சொல்லுகிறார், எப்படி என்றால், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய்சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக என்கிற இந்த கற்பனைகளும், வேறே எந்த கற்பனையும் நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பெண்ணிடத்தில் அன்பு கூறுவாயாக என்கின்ற ஒரே வார்த்தையில் தொகையாய் அடக்கப்பட்டு இருக்கிறது. அன்பு கூற வேண்டும் என்ற ஒரு கற்பனைக்கு இங்கு அன்பு மாத்திரமே போதும், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பெண்ணிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று சொன்ன வார்த்தை எப்படி இந்த 10 கட்டளைகளுக்கு ஒப்பாக்கப்பட்டு இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். ஆண்டவர் கற்பனைகளை 2 கற்பலகைகளில் எழுதி கொடுத்தார். ஒரே பலகையில் அவர் எழுதி கொடுத்திருக்கலாம், ஆனால் அதை 2 பலகைகளில் எழுதி கொடுத்தார். ஒன்று, அது 2 பிரிவாக பிரித்தார். முதல் 4 கற்பனைகள் மனிதன் ஆண்டவருக்கு செய்யக்கூடிய, கண்டிப்பாக கடைபிடிக்கக்கூடிய கட்டளைகள். ஆங்கிலத்தில் மேன் டு காட் என்று சொல்லுவார்கள். பின்பு உள்ள 6 கட்டளைகள் மனிதனுக்கு காட்டக்கூடிய அன்பின் பரிணாமத்தை சொல்லக்கூடிய கட்டளை. அதாவது மேன் டு மேன், மனிதன் தேவனிடத்தில் அன்பு கூறுவதும் 4 முதல் கற்பனைகளும், பின்பு மனிதனிடத்தில் அன்பு கூறுவதும் பின்பு 6 கட்டளைகளும் சொல்லப்பட்டு இருக்கிறது. இதில் மனிதன் தேவனிடத்தில் அன்பு கூறுவதில் பின்தங்கி இருந்தால் அதை சரி செய்து திருத்திக் கொள்ளலாம். ஆனால் அதையே தொடர்ச்சியாக செய்வோம் என்றால், சத்தியத்தை அறிவை அடைந்ததற்கு பின்பு மனிதன் தேவனுக்கு செய்யக்கூடிய அந்த கற்பனைகளில் தவறு செய்தால் அது ஒரு காலம் மன்னிக்கப்படாது என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் மனிதனுக்கு காட்டுகிற அன்பில் பின்தங்கி இருந்தால் அதை சரி செய்ய முடியும்.
அது மன்னிக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. எப்படி எனில், இன்றைக்கு கற்பனை என்று சொல்லும்போதே அநேக கிறிஸ்தவ மக்கள் அதை வேண்டா வெறுப்பாக பார்க்கிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். கற்பனையை பேசாமல் மற்ற கிறிஸ்தவர்களிடத்தில் எவ்வளவு அன்பு வேண்டுமானாலும் நாம் காட்டிக்கொள்ளலாம், பரிமாறிக்கொள்ளலாம். ஆனால் சத்தியம் என்கின்ற ஒரு அடிப்படையில் நாம் வரும்போது அவர்களுக்கு கண்டிப்பாக சொல்ல வேண்டும் என்று கட்டளைகளை குறித்து பேசினால் நம்மிடத்தில் அன்பு காட்டுவதை அவர்கள் நிறுத்தி விடுவார்கள். இது இன்றைக்குரிய உலகத்தினுடைய நிலை. அன்பு என்றாலே அன்பு மட்டும் போதும் என்று சொல்லுகிற கிறிஸ்தவர்கள், அன்பு என்றால் என்ன? வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. யோவான் 14:15 நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று சொல்வோம் என்றால் அது அவருடைய வசனங்களுக்கும் கற்பனைகளுக்கும் கீழ்ப்படிந்து நடப்பதுதான் அன்பு என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, அதே அதிகாரத்தில் நாம் சில வார்த்தைகளை வாசிக்க வேண்டும். ஏனென்றால் யோவான் 14வது அதிகாரம் 15வது வசனம் இப்படி சொல்லுகிறது. நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை. பின்பு யோவான் 14:23 சொல்லுகிறது, இன்னும் இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான். அவனில் என் பிதா அன்பாய் இருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, ஒருவன் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் வசனங்களே கைக்கொள்ள கடவன் என்று சொல்லுகிறார். 1 யோவான் 5வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம் என்றால் அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுவது அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்திருக்கிறோம். ஒரு சக மனிதனிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்கின்ற நிலை எப்பொழுது உருவாகும் என்றால் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொண்டு நடப்பதில் மட்டுமே என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுவதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாகும் என்று 1 யோவான் 5:3 நாம் வாசிக்கிறோம். இதைப்போல ஆண்டவர் சொல்லுகிறார் 2 யோவான் 6வது வசனத்திலே சொல்லுகிறார், நாம் அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதே அன்பு. நாம் அவருடைய கற்பனையின்படி நடப்பதுதான் அன்பு என்று இங்கு வேதம் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த வார்த்தைக்கு பொருள் என்ன என்பதை சற்று நாம் யோசித்து பார்த்தால், அங்கு பவுல் சொல்லும்போது எப்படி என்றால், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக என்கிற இந்த கற்பனைகளும், வேறு எந்த கற்பனை உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்கின்ற ஒரே வார்த்தையின் தொகையாய் அடக்கப்பட்டு இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. உண்மைதான். இதனுடைய பொருள் என்ன என்று பவுல் சொல்லுகிறார். இதனுடைய விளக்கம், தேவனுடைய மனித அன்பிலே நாம் எவ்வளவு லயித்திருக்கிறோம் என்பதை சுட்டி காட்டுகிற பழக்கம்தான் இந்த பழக்கம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதே வாக்கியத்தை நாம் கலாத்தியரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 14வது வசனத்திலே வாசிக்கும் போது சொல்லுகிறார், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் அடங்கி இருக்கிறது என்று சொல்லுகிறார்.
உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பன்னிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று சொல்லுகிற அந்த வார்த்தையின் தொகுப்பு என்னவென்றால், தேவனுடைய கட்டளைகள் முழுவதும் அதற்குள் அடக்கப்பட்டு இருக்கிறது என்று அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, சற்று யோசிப்போம். ஏன் ஆண்டவர் இதை சொல்லுகிறார் என்றால், இன்றைக்கு அநேக மக்கள் மனித அன்பிலே மிகவும் நேயம் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய அன்பிலும் மிகுந்த நேசம் காட்டுகிற பிள்ளைகளாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஒருவன் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யனாய் இருக்கிறான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேவனுக்கு பயப்படுகிற பிள்ளைகள் எந்த அனுபவத்தை பெற்றிருப்பார்கள் என்றால், அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது. அதனால் அன்பு நியாயப்பிரமாணத்தில் நிறைவேறுதலாய் இருக்கிறது. அன்பு பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது. அன்பு பிறனை தூற்றாது. அன்பு பிறனை கோபிக்காது. இந்த அன்பு என்கின்ற இந்த வார்த்தைக்கு வேதாகமத்தில் இப்படிப்பட்ட பதங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் 10 பிரமாணங்கள் என்ன என்றால், தேவனுடைய அன்பின் வழிகாட்டுதலைத்தான், அவருடைய குணங்களை குறித்து தான் அவர் அந்த 10 பிரமாணங்களின் தொகுப்பாக வைத்திருக்கிறார். அப்படி என்றால் 10 பிரமாணம் என்ன நமக்கு சொல்லுகிறது? ஏன் இந்த 10 பிரமாணத்தை கட்டளைகளை வேண்டாம் என்று உலக மக்கள் சொல்லுகிறார்கள்? அதுவும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள், அன்பு பிள்ளைகளை சற்று யோசிக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, என்னையன்றி உங்களுக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார். அது தவறா? சரி. விக்கிரக ஆராதனை வேண்டாம் என்று சொல்லுகிறார். அது தவறா? என்னுடைய நாமத்தை நீங்கள் வீணிலே வழங்க வேண்டாம் என்று சொல்லுகிறார். அது தவறா? ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அது தவறா? சரி. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, இதில் ஏதாவது தவறுகள் நீங்கள் கண்டறிய முடியுமா? பின்பு 5வது பிரமாணம் என்ன சொல்லுகிறது என்றால், உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று சொல்லுகிறார். இது சரிதானே? பின்பு அவர் சொல்லுகிறார், கொலை செய்யக்கூடாது என்று சொல்லுகிறார். விபச்சாரம் செய்யக்கூடாது என்று சொல்லுகிறார். களவு செய்யக்கூடாது என்று சொல்லுகிறார். பொய் சாட்சி சொல்லக்கூடாது என்று சொல்லுகிறார். பிறருடைய உடைமைகளை பார்த்து ஆசைப்படக்கூடாது என்று சொல்லுகிறார். இதில் என்ன கஷ்டம்? நல்ல புத்தி தானே இது? சொல்லுங்கள். நம்முடைய பெற்றோர்கள் யாராவது நீங்கள் திருடுங்கள், கொலை செய்யுங்கள், விபச்சாரம் பண்ணுங்கள், தாய் தகப்பனை அடியுங்கள், மற்றவர்களுடைய பொருள்களை பார்த்து இச்சித்து அவர்களை திருடி கொண்டு வாருங்கள் என்று சொல்லிக் கொடுக்கிறார்களா? இல்லையே. அதையே தான் நம்முடைய ஆண்டவர், நம்முடைய தேவன், நமக்கு தாயும் தகப்பனுமாய் இருக்கிற தேவன் நமக்கு சொல்லுகிறார், நீங்கள் இதை செய்யுங்கள் என்று. அதில் முக்கியத்துவம் என்ன கொடுக்கிறார் என்றால், நீங்கள் சக மனிதரிடத்தில் பேசும்போது இந்த 6 கட்டளைகளையும், என்னிடத்தில் வரும்போது எனக்கேற்ற அன்பையும் நீங்கள் காண்பிக்க வேண்டும். என்னை தவிர வேறொரு தேவர் உங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார். விக்கிரக ஆராதனை நீங்கள் விலக்கி விடுங்கள் என்று சொல்லுகிறார். என்னுடைய நாமத்தை உங்கள் சொந்த பழக்க வழக்கங்களுக்கு பிரயோகப்படுத்த வேண்டாம். நீங்கள் தவறு செய்யும் போது உங்களை நிந்திக்கிறவர்கள் என்னை நிந்திப்பார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களால் என் நாமம் பரிசுத்த குலைச்சலாக்கக்கூடாது என்று சொல்லுகிறார். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும் என்று சொல்கிறார். இதில் என்ன கஷ்டம்? அன்பு பிள்ளைகளே, இதை ஒரு பெரிய பாரம் என்று எண்ணி அநேகர் சொல்லுகிறார்கள், இது பழைய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்களுக்குத்தான். அதிலும் எனக்கு என்ன ஒரு பெரிய பரிதாபம் என்றால், இதை யூடியூபிலும் போட்டு விடுகிறார்கள். கேட்கிறவர்கள் எல்லாம் அதற்கு எவ்வளவு கமெண்ட் வியூஸ் போகுது? 10 மில்லியன். $20K 30K என்று
சொல்லி அதை பார்க்கிறார்கள். சரி, பார்க்கிறவர்கள் இதை ஏன் கொஞ்சம் கூட சிந்திப்பது இல்லை? தேவனுடைய 10 பிரமாணங்கள் இன்றைக்கு அவசியம் இல்லை என்று வேதாகமத்தில் எந்த போதகராவது சொல்லி இருக்கிறார்களா? இல்லை, சொல்லவே இல்லை. தங்கள் வசதிக்கேற்ப வருமானத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஒரு நாளை அதை ஓய்வு நாள் என்று சொல்லுகிறார். அதுதான் உண்மை. ஏனென்றால் வாரத்தின் உலக சட்டம் வாரத்தின் 7 நாட்களும் பணி நாட்கள். அந்த 8வது நாள், வாரத்தின் 1வது நாள் வேலை அல்லாத நாள். அதிலே நாம் ஆலய வழிபாடு வைத்தால் மக்கள் எல்லோரும் வருவார்கள் என்று நினைத்துதான் அந்த நாளை ஓய்வு நாளாக ஆசரிக்கிறார்கள். இதுதான் உண்மை. நம்மை ஆண்ட, ஆதியிலே ஆண்ட அந்த ஆங்கிலேயர்கள் அந்த நாளை அனுசரித்தபடியால் அவர்கள் அந்த நாளை ஓய்வு நாளாக மாற்றினார்கள். இது உண்மை. வேறு எந்த உண்மையும் இல்லை. அவர்களும் அறியாமையில் தான் அதை செய்திருக்கிறார்கள். அன்பு பிள்ளைகளே, இதை விட்டுவிட்டு கற்பனைகள் வேண்டாம், அது பழைய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்களுக்கு அது ஒளிந்து விட்டது, ஆண்டவர் அதை சிலுவையில் அறிந்து ஒழித்து விட்டார். இதெல்லாம் வேதாகமத்தில் சொல்லப்படுகிற வார்த்தைகளா? ஆண்டவர் சொல்லுகிறார், வேத கட்டளைகளை நான் ஒழித்து விட்டேன், அது உங்களுக்கு தேவையில்லை என்று எந்த இடத்திலாவது சொல்லி இருக்கிறாரா? வானமும் பூமி ஒளிந்து போனாலும் என்னுடைய வார்த்தைகளின் ஒரு உறுப்போ, எழுத்தின் உறுப்போ ஒளிந்து போகாது என்று உங்களுக்கு மெய்யாக சொல்லுகிறேன் என்றுதான் ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். இது நமக்கு தேவையில்லை என்று சொல்லுகிறார். நமக்கு தேவையில்லை என்று சொல்லுகிறது இது. அன்பு பிள்ளைகளே, பள்ளியில் படிக்கும்போது சிறு குழந்தைகளுக்கு ஒரு கதை ஒன்று சொல்லிக் கொடுப்பார்கள். ஒரு நரியானது திராட்சை தோட்டத்தை, அந்த திராட்சை தோட்டத்திற்கு சென்று அந்த திராட்சை பழங்களை பறிப்பதற்கு, அதாவது சாப்பிடுவதற்கு தவி தவி பார்த்ததாம். அதனால் அந்த திராட்சை பழங்களை பிடிக்க முடியவில்லையா. எனவே அது முயற்சி செய்து விட்டுவிட்டு இந்த பழம் புளிக்கும் என்று சென்று விட்டதாம். அதே போல இன்றைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் வாரத்தில் ஒரு நாள் கர்த்தருக்கு ஓய்வு எடுக்க வேண்டும் என்று சட்டம் உண்டு. இன்றைக்கு பணியாட்கள் அரசாங்க பணியிலோ எந்த பணியிலோ ஒரு நாள் வேலை விடுப்பு வேண்டும் என்கின்ற சட்டம் அமலுக்கு வந்துவிட்டது. ஒருவேளை 7ஆம் நாள் சபைக்காரர்கள் இந்த உலகம் முழுவதும் ஆண்டு இருந்தால் அவர்களுக்கு சனிக்கிழமை தான் லீவு கிடைத்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை ஆசரிப்புக்காரர்கள் ஆண்டதால் தான் இது ஞாயிற்றுக்கிழமை விடுப்பு என்று சொல்லுகிறார்கள். அவர்களே கேட்டு பாருங்கள். சண்டே இஸ் நாட் அ ஹோலி டே. சண்டே ஒரு பரிசுத்தமான நாள் அல்ல. சண்டே இஸ் எ ஹாலிடே. அது ஒரு விடுமுறை நாள். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது, உலகமும் அப்படித்தான் சொல்லுகிறது. ஒரு வாரத்தில் 7 நாட்கள், அந்த 7 நாட்களின் ஆரம்ப நாள் ஞாயிற்றுக்கிழமை தான் என்று எல்லோரும் அறிவோம். ஆனால் அதை பரிசுத்த நாள் என்று சொல்லுகிறார்கள். எப்படி? மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் ஆண்டவர் மரித்த செய்தியை கேட்டு வந்து அங்கு அவரை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது ஒரு நாள், அந்த ஆயத்த நாள் முடிவடைந்து ஓய்வு நாள் ஆரம்பமாகக்கூடிய நேரம் வந்துவிட்டது. அப்பொழுது ஓய்வு நாளிலே பணி செய்யக்கூடாது என்று ஆண்டவர் கற்பித்த அந்த பிரமாணங்களை அவர் ஏற்று அதன்படி தாங்கள் கொண்டு வந்த பரிமள தைலையும் தூப வர்க்கங்களையும் விட்டுவிட்டு கற்பனையின்படியே ஓய்வு நாளில் ஓய்ந்திருக்க சென்று விட்டார்கள். பின்பு மறுபடியும் எப்பொழுது வருகிறார்கள்? ஞாயிற்றுக்கிழமை காலையில், வாரத்தின் 1ஆம் நாள் காலையில். காலையில் எங்கு வருகிறார்கள்? ஆலயத்திற்கா போகிறார்கள்? இல்லை, கல்லறைக்கல்லவா போகிறார்கள். தேவன் எந்த இடத்தில் வைக்கப்பட்டாரோ அந்த இடத்தில் கல்லறையில் அவர் போய் பார்க்க போகிறார்கள். அன்பு பிள்ளைகளே, சற்று யோசிப்போம். விதண்டவாதத்திற்கு வாக்கு கொடுக்க கூடாது. நான் பிடித்த முயலுக்கு 3 கால் என்று சொல்லக்கூடாது. கதை வேண்டுமானால் அப்படி இருக்கலாம், மற்றவர்களை மகிழ்ச்சிப்படுத்துவதற்கு. ஆனால் உண்மை நிலவரம் முயலுக்கு 3 காலா? ஒருவேளை அவர்கள் பிடித்த முயலுக்கு 3 கால்களா இருக்கலாம். ஆனால் மற்ற முயலுக்கு எத்தனை கால் உண்டு? 4 உண்டு.
கற்பனை ஒழிந்து விட்டது என்று அவர்கள் தங்கள் வாயினால் சொல்லுகிறார்கள். யார் ஒழித்தது அதை? நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள். அழிக்கிறதற்கு அல்ல, அதை நிறைவேற்றுவதற்கே வேண்டேன், அதை செய்து முடிப்பதற்கே வந்தேன். ஆண்டவர் சொல்கிற வார்த்தை. எப்படியெல்லாம் வேத வசனம் இருக்கும்போது, சரி, இங்கு ஞாயிற்றுக்கிழமையைத்தான் அந்த பிள்ளைகள் பரிசுத்த நாள் என்று சொல்லுகிறார்களே, ஓய்வு நாள் என்று சொல்லுகிறார்களே, ஓய்வு நாளும் உயிர்த்தெழுந்த நாளும் ஒரே நாள் ஆகுமா? மார்க் 16:9 நாம் வாசிப்போம் என்று சொன்னால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு கல்லறையிலிருந்து எழுந்த பின்பு. எப்பொழுது எழுந்திருக்கிறார்? வாரத்தின் முதல் நாள். அன்பு பிள்ளைகளே, ஓய்வு நாள் சனிக்கிழமை. அதற்கு முந்தின நாள் வெள்ளிக்கிழமை. அந்த வெள்ளிக்கிழமைக்கு வேதம் என்ன பெயர் சூட்டுகிறது? மார்க் 16:42 வாசிப்போம். ஓய்வு நாளுக்கு முந்தின நாள் ஆயத்த நாளாய் இருந்தபடியால். அன்பு பிள்ளைகள், இவ்வளவு தெளிவாக வேதத்தில் வைத்திருக்கும் போது, பின்பு நான் பிடித்த முயலுக்கு 3 கால் என்று சொல்வது எப்படி தகும்? இதை கேட்பவர்களும் அதற்கு எப்படி இணங்குகிறார்கள் என்று எனக்கு புரியவில்லை. அன்பு பிள்ளைகளே, இதைத்தான் அங்கு பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்று என்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகள் ஆன போது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிறோம், இப்பொழுது அது நமக்கு மிகுந்த சமீபமாய் இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, ரோமர் 13:12 இந்த வார்த்தை நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. நாம் சற்று யோசித்து பார்ப்போம். நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளுகிறான். நாட்களை விசேஷித்துக் கொள்ளாதவனும் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளுகிறான். புசிக்கிறவன் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி புசிக்கிறபடியால் கர்த்தருக்கென்று புசிக்கிறான். புசிக்காது இருக்கிறவனும் கர்த்தருக்கென்று புசியாது இருந்து தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறான். அப்படி என்றால் இது ரெண்டும் சரியா? ஆண்டவரால் அனுமதிக்கப்பட்ட ஒரு சம்பவங்களை கடைபிடித்து நடப்பதுதான் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. ஆனால் இன்றைக்கு தேவனுடைய ராஜ்யம் எப்படி இருக்கிறது என்றால், தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது என்று பவுல் சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனுக்கென்று நம்மை எந்த அளவு ஆண்டவருக்கு பிரியமாய் ஒப்புக் கொடுக்கிறோம் என்பதை யோசித்து, வேதத்தில் ஆண்டவர் நமக்கு சொன்ன வார்த்தைகளின்படி நாம் நடந்து அவருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிற பிள்ளைகள், சத்தியம் இதுதான். இதை காட்டிலும் வேறொரு சத்தியம் நமக்கு சொல்லப்படவில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், 1 யோவானின் புஸ்தகம் நாம் வாசிக்கும்போது அங்கு 4வது அதிகாரம், அங்கு 20வது வசனம் அவர் சொல்லுகிறார், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுகுவான்? அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நம்முடைய காலங்களில் நாம் தேவனுக்கு ஏற்ற அனுபவங்களை பெற்று அவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்புக் கொடுக்கிற ஒரு கால நியமங்களுக்கு உட்பட்டு இருக்கிறோம்.
நாம் என்ன செய்ய வேண்டும்? 1 யோவான் 2:27 சொல்லுகிறது, நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியது இல்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதித்திருக்கிறது. அது சத்தியமாய் இருக்கிறது. அது பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. அன்பு பிள்ளைகளே, இப்பொழுது நாம் பகிர்ந்து கொண்ட இந்த சத்திய எழுத்துக்கள் வேதத்தில் இருந்த சத்திய எழுத்துக்கள், ஆண்டவர் எழுதின சத்திய எழுத்துக்கள். இது பொய்யல்ல, இது சத்தியம். எனவே கேட்கிற நாம் இதை அறிந்து இதிலே நிலைத்திருந்து அதை பின்பற்றி நடக்க கடவோம் என்று இந்த உலகத்தின் சிருஷ்டிகர் சொல்லுகிறார். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று ஆண்டவர் சொன்னது போல, இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை உண்டாக்கினவர் நம்மை நிர்தூலி ஆகாதபடி நம்மை எச்சரிக்கிறார் என்றால், அந்த எச்சரிப்புக்கேற்ற வார்த்தைகளை நாம் ஏற்று நடக்க, தேவனுடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடந்து தேவனுடைய அன்பிலே நிலைத்திருப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாங்கள் உம்முடைய பாதத்தில் அமர்ந்து மரியாதை போல உம்முடைய வார்த்தைகளை கேட்டோம். உம்முடைய அன்பின் பூரணத்தை நாங்கள் ஏற்று நடப்பதற்கான பலத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர். நன்றி ஆண்டவரே. கேட்ட வார்த்தையின்படி நாங்கள் நடந்து உம்முடைய சத்தியம் இதுதான் என்று அறிந்து அதில் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை எங்களுக்கு தாரும். சிலர் அறியாமையிலும் இருக்கலாம், சிலர் அறிந்தும் முடியாத சூழ்நிலையில் கூட இருக்கலாம். ஆனால் அந்த தவறுகளை எல்லாம் என் தேவன் மன்னித்து, இனிமேல் நாங்கள் அந்த நீர் போதித்த இந்த சத்தியத்தின் பாதையில் நடந்து உம்முடைய நித்தியானந்த ராஜ்யத்திற்குள் செல்ல எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும் வழி நடத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு நம்மை அழைத்த தேவனுக்கு நன்றி. கேட்ட உங்களுக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்து, கேட்ட உபதேசத்திலே நீங்கள் நிலைத்திருங்கள். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட்.